ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்த வீடியோ தான். இது தேவிப்பட்டினம் நவக்கிரக கோயில் எடுத்தது. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும். என்னோடய தாத்தா இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு 7வது நாள் நேற்று காரியம் முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி கடலுக்கு போகலான்னு போயிருந்தோம். அங்கே எடுத்த வீடியோ தான் இது. நான் ஒரு 7 இயர்ஸ் பேக் போனது நவக்கிரக கோயிலுக்கு. ஆனால் இப்போ நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த உள்ள நவக்கிரகம் சுற்றுற இடத்துலலாம் நிறையா மேலே ஓடெல்லாம் போட்டு கட்டி நீட்டாக இருந்தது பார்க்க. நான் எதுக்காக போயிருந்தேன்னா, எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தம்பி பிறந்தான். குழந்த இல்லாமல் இருந்ததுனால எங்களுக்கு ஒரு தோஷம் கழிக்கிறதுக்காக அங்கே போயிருந்தோம். அங்கே ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் தொட்டிலெல்லாம் கட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த மரத்தை இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு ஃபுல்லாக அங்கே போனதுலேருந்து அந்த பழைய ஞாபகங்கள் தான் வந்தது. ஜாதகத்தை நம்பலை. பட் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் கழிச்சிட்டு வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே எனக்கு வந்து தம்பி சனிச்சிட்டான். மேக்ஸிமம் நாகதோஷம் இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்க எல்லாமே அங்கே தான் வந்து கழிக்கிறாங்க. நிறைய இடத்துல இருந்து எங்கெங்கே இருந்தோ வராங்க. பழமையான கோவில் இது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா 1 டைம் வந்து பாருங்கள். அங்கே போயிட்டு செய்ய வேண்டிய காரியம் எல்லாமே பண்ணிவிட்டு போன எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, அம்மா பெரியம்மா 2 பேரும் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வெஜ்ஜு தான் சாப்பிட்ணும், வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்ணுன்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு சாம்பார் வச்சு வாழைக்காய் பொரியல் வச்சு அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம். கண்டிப்பாக நீங்களுமே கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது குழந்தை இல்லாமல் இல்லை மேரேஜ் ஆக டிலே ஆகிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இங்கே தோஷம் கழிச்சாங்க அப்படின்னா உடனே நல்லது நடக்கும், சேஞ்சஸ் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் லைஃப்லேயே நடந்ததை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கரெக்டாக கழித்து 1 மந்த்து கூட ஆகலை. அந்த மந்த்லேயே தம்பி வந்து சனிச்சிட்டான். ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மரம் தான் நான் இப்போ நெக்ஸ்ட் கிளிப்பில் வரும் பாருங்கள். இந்த மரம் தான் அது. இதில் தான் எங்களை தொட்டில் கட்ட சொல்லியிருந்தாங்க 2 பேரையும் சேர்ந்து. இந்த மரத்தை பார்த்தோன்னே எனக்கு அதே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடிட்டே இருந்தது அங்கே இருந்த வரைக்கும். இந்த காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிற விஷயந்தான் எனக்கு புரியவே இல்லை. சும்மா வச்சுருப்போம். அப்போல்லாம் வந்து காக்கா அது பாட்டுக்கு தேடி எடுத்து சாப்பிட்டு போயிடும். ஆனால் ஒரு விரதம் இந்த மாதிரி நேரங்களை நம்ம கொண்டு போய் வச்சோன்னா அவங்க வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. எவ்வளோ நேரம் நம்மளும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு வழியாக காக்காவை எடுத்து சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சிருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.